எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ நாம் வந்து சிதம்பரம் நடராஜ கோயில் இருக்கிறோம். இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா, இந்த உலகத்திலேயே முதல் மையப்புள்ளி இங்கே தான் தோன்றுச்சு, இந்த இடத்துல தான் தோண்டி இருக்குது அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு பௌர்ணமிக்கு இங்கே தான் வந்து கும்பிடணும். இப்போ தான் வந்து இந்த கோயிலை வந்து கிரீவலம் வரணும். இந்த தெப்ப குளத்தில் வந்து குளிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடையணும். குளிக்க யாரும் விட மாட்டாங்க குளத்தில். இது இருந்தாலும் குளிக்கணும். குளித்து தான் இந்த சாமி கும்பிடணும்னு அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி நிலா வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு பயங்கரமான சைஸாகவும் பெரிய வட்ட நிலாவும் இருக்குது. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் காசி, ரிஷிகேஷ், இமயமலை, கைலாசம் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய பக்தர்களும் சிவபக்தர்களும் மிகப்பெரிய சாமியார்களும் அங்கெல்லாம் போய் வண்டியிட்டு கும்பிடுவாங்க. தன்னோட கோயில்களை வைப்பாங்க. இது வந்து எத்தனையோ வருடங்களுக்கு ஒரு தடவை தான் மாறும் இந்த நிலா வரும். நன்றி, வணக்கம்.